எல்லாருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள்ங்க. நம்ம இன்றைக்கி பக்ரீத் ஸ்பெஷல் தக்கடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பிரியாணிக்கு வெட்டுற மாதிரியே ஆனியன், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வேகுதோ நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த தக்கடி நல்லா வரணும். நல்லா வதக்கிட்டு நைட்டே ஃபோன் பாப்பாவுக்கு வச்சு விட்டோம். எப்படி இருக்குன்னு காட்டலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கி வரணும். 2 தக்காளியுமே நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கணும். அப்போது அரிசி மாவு நேற்று நைட்டே நான் அரைச்சி காய வச்சுருக்கேன். அரிசி மாவு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நமக்கு எந்த விருப்பமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் மாமி எனக்கு இந்த ஷேப்பில் தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் அதனால் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். கூடவே நம்ம தக்காளியில் கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் தனியா பவுடர் போட்டு நல்லா வதக்கி அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சைடில் நம்ம தக்காளியும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி நிறைய ஊற்றணும். அப்போ தான் இந்த தக்காளி போகும்போது நல்லா வேகும். அதனால் அப்புறமா தக்காளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சதை நம்ம அந்த குருமாவில் போட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும். அது நல்லா திக்காக தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த தக்காளியில் ஊற்றி மூடி வச்சுட்டோன்னா தக்காளி ரெடி ஆகிடும். தக்காளி கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு உங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.